நிறைய பேர் ரொம்ப குண்டா போட்டுருவீங்க, ரொம்ப குண்டா போட்டுறாதீங்க, ரொம்ப குட்டியாவும் போட்டுறாதீங்க. மீடியமான ஷேப். ஏன்னா குட்டியா போட்டா கருகி. இந்த மாதிரி ரொம்ப குட்டியான பீஸ்னா அப்படி குட்டியா வெட்டிடுங்க. அது கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பிரெத் இருக்கா, இந்த இருக்குல்ல, இந்த பிரெத்னால வருது. இந்த பிரெத். சோ இந்த பிரெத்தையும் நீங்க மீடியமா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் நான் முக்கியமான சொல்லணும்னு நினைச்சோம். இப்படி குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஹேண்ட் வாஷ் போட்டு சோப்னாலும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாக்டீரியாஸ் வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா கட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மண்ணியா தெரியல. ஒரு நிமிஷம் கைடு. எஸ் ஐ திங்கிங் சோ. நீங்கயும் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குல்ல, அது குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி. சரி, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குல்ல, அதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்குல்ல, எங்க பெருசு பெருசா இருக்குல்ல, இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கு. அது கரெக்ட் தான். ஓகே, நாங்க கட் பண்ணிட்டோம். ஓகே, நாங்க ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இல்ல, கீழே இருக்கு பாரு. ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. வாயை மூடுறோம், பார்த்தா கீழே ஒண்ணு வந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல, நிறைய இது கீழே போய் மாட்டிக்கல. நம்ம தப்பு தப்பா ஒரு இது சொல்ல, நம்மளா கையெழுந்தோம் தப்பா விட்டுட்டு கரெக்டா ஒரு இது இல்லாம ஒரு பிளான் இல்லாம பண்றோம். நெக்ஸ்ட் டைம் நாங்க அடுத்த இது பண்ணா தனித்தனியா ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து போடணும். ஆமா, நாங்க ஒழுங்கா இந்த மாதிரி எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றோம்ல, கொஞ்சம் நீட்டா டப்பாவா எடுத்து வைக்காம கொஞ்சம் பவுல்ல வச்சு நீட்டா எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை நாங்க நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிக்கிறோம். நாங்க இப்போ இடத்த கிளீன் பண்ணிட்டு பாக்கும். அது வரைக்கும் நீங்க சேலஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கா இல்லைன்னா நல்லா இல்லையா, அப்படி அந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோ போடலாமா இல்லைன்னா வேண்டாமா, இந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஹரி ஃபன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயில் பண்றதுக்காக வெறும் தண்ணி மட்டும் வச்சிருக்கோம். அப்புறம் இதுல அதுக்கப்புறம் இதுல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அந்த இருக்கு. ஓகே, இதுல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன், அதுல 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நம்ம கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம அப்புறம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சால்ட் மேல ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்லாரும் ஷார்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ஃபுட் சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணிடாதீங்க, சுத்தவும் இல்லை. அப்புறம் வீடியோக்கு முன்னாடி ஓகே, பட் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான்.
ஐஸ் கியூப் வச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஸோ வந்து இப்போ எல்லாமே அடுப்புல இருக்கு, இன்னும் கொதிக்கிற. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். 80% வெந்தா போதும். அதுக்கு மேல வேக வேண்டாம், ஏன்னா அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா அது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்புறம் போக போக நாங்க உங்களுக்கு ஸ்டெப் சொல்றோம். இப்போ இந்த ஸ்டெப் முடியட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்க வந்து ஹெல்த்தியா செய்யறோம். வினிகரும் ஹெல்த்தி தான். இப்போ வந்து ஏதோ லைட்டா வெந்த மணிக்கு, அதனால அருணியா வந்து செக் பண்ணிட்டுக்கா. நீங்க இப்போதைக்கு கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஆனா இன்னும் கொதிக்க கூட இல்லை இது. எங்களுக்கு தெரியல. சோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். அப்புறம் நாங்க என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சோண்டு தான் ஏதோ வரும், 4 பொட்டேட்டோ நாங்க போட்டோம். பட் இந்த மாதிரி 2 இது நிறைய வந்திருக்கு. சோ இப்போ வந்து இந்த அடுப்புல வந்து ஃப்ளேம் கம்மியா இருக்கிறதுனால நாங்க அந்த அடுப்பு மாத்தியாச்சு. இதுதானே? இப்போ வந்து அதுல ஹையா ஃப்ளேம் வருதா? அப்போ அது வந்து என்ன தெரியுமா, இதோட இது அதிகமா இருக்கு, இதோட அது அதிகமா இருக்கு, அதோட இதுதான் அதிகமா இருக்கு. பட் ஓகே, இது வந்து நல்ல நுர வந்து எப்படி பெருசா அப்படியே பொங்கிட்டு வருது. ஓகே, சிம்ல வச்சிருவோமா? ஒரு இது பாப்போம். இன்னொரு கத்தியிட. அண்ணா அதுல அதிகமா உப்பு போட்டியா? ஆமா, அதுல 1 tablespoon 1/4 tablespoon போட்டேன். இதுல 1/4 tablespoon போட்டேன். எஸ், இது சூப்பரா வெந்துருச்சு. 80% வெந்துருச்சு. அப்படின்னா ஓகே, ஒரு நிமிஷம் ஹைல இருந்துட்டு டக்குனு. கைஸ் இப்போ அது வந்து 80% வெந்துட்டு நாங்க இப்போ அதை வாட்டர் ட்ரெயின் ஓகே, நாங்க இந்த 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 இதுல இருக்கிறத நாங்க வந்து ட்ரைன் பண்ணியாச்சு. இந்த ட்ரைனர் வச்சு என்னன்னா அது வந்து நாங்க சிங்க்ல வச்சு தான் பண்ணோம். ஸோ அது அப்படியே புகையா வந்துச்சா, அந்த சிங்க்ல உள்ள வாட்டர் இருக்குல்ல, அது நல்லா அது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டா அது புகை வந்து போகணும். அதாவது ஹீட்டா இல்லாம கொஞ்சம் வார்மா இருக்க அளவு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு இதை வந்து ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். பட் சுட்டுடுச்சு அது, ஆனா இன்னும் பபிள்ஸ் வரும். ஓகே காய்ஸ், நாங்க வந்து பிளான வந்து கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்ன தெரியுமா, இதுல இருந்து பாதி எடுத்துக்கிடுவோமா? பாதி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தனியா எடுத்து அது மேல சீஸ வச்சு நாங்க ரெடி பண்ண போற ஒரு சாஸை ஊத்தி அப்படியே அவன்ல வச்சிருவோம். அது வந்து அது பேர் வந்து சீசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சீசி ஃப்ரைஸ் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் சீன்ல பார்ப்போம். ஓகே, இதை நாங்க இப்போ வந்து இதுவும் நாங்க ட்ரைன் பண்ண போறோம். ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட். இன்னும் ஊத்து. வெயிட்டா இருக்கு. அதான் நான் ஊத்துனேன் போதும். இந்தா, நாங்க சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் இது ஆக்சுவலி நாங்க ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் பண்ணல. ஓரளவு ஹீட் போயிருக்கு. எனக்கு தண்ணி லைட்டா மேலலாம் தெரியல, ஆனா உள்ள லைட்டா இருக்கு தண்ணி. நீங்க நல்லா ஃப்ரீஸ் பண்றது ஒரு 1.5 hourல இருந்து 2 hour வச்சுக்கோங்க. எங்களுக்கு டைம் இல்லை, இன்னைக்கு வீடு வேற கழுவணுமா, நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இது வந்து இது பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷன் இல்ல, அது வந்து சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜைக்காக நாங்க வந்து கிளீன் பண்ண போறோம். அதனால இன்னைக்கு வெஜ் செய்யறோம். இன்னைக்கு நாளைக்கு வெஜ் தான். வெயிட் பண்ண, இன்னும் என்ன சூடாகல. நான் ஆக்சுவலி அந்த சரஸ்வதி பூஜைக்கு வந்து கிளீன் பண்றது அதெல்லாம் vlog எடுத்து போடலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் சாமி பூஜை கொண்டாடுறது எல்லாம். வெயிட் பண்ண. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கரண்டித்தா பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கரண்டில வச்சுக்கோங்க. நீங்க கையால போடாதீங்க, அது கரண்டில வச்சுக்கோங்க. சோ எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு காண்டு வச்சுக்கிறேன் கரண்டில. ஓகே, நம்ம கரண்டில இவ்வளவு காண்டு வைக்கலாம்.
இதுல வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உள்ள போட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அது கிடையாது இது சாரி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஆக்சுவலி இது வந்து வெந்துருச்சு. ஆனா பட் கலர் சேஞ்ச் ஆகல. ஓகே பட் இது வெந்துட்டுல உள்ள அப்படியே மாவு மாவா, ஆனா வெளியில அப்படியே இதா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. ஸோ எடுத்துரும். வா ஓகே வெந்துருச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து தொட்டுக்கிற சீசிங் மாதிரி ஏதாவது பண்ணணும்னு வந்துருமா பண்ணலாமா? நம்ம அது என்னது சீஸி ஃப்ரைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் பண்ணிட்டாச்சு. டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பெரி பெரி கொழுது, இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு வேணுமோ நமக்கு எவ்வளவு வேணும். அதே கெட்சப்ல உங்களுக்கு வேணா நீங்க மயோனைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சில்லி ஃபிளேக்ஸ், சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தெரியுதா இல்ல? ஓகே சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு சைடுல இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் வச்சாச்சு. ஓகே தெரியுதா எல்லாம் வச்சாச்சு. நம்ம அவன் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே